பக்கமும் செவ்வீர வச்சிருந்துருங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் பண்ண போறோம். தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 50 மில்லி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப பட்டை, கிராம்பு, இது பிரியாணி இலை, கல்பாசு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. அடுத்தது பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதங்கிருச்சுங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் வந்து வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசம் வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூனு பிரியாணி மசாலா பொடி போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாங்க. புதினா இலை, மல்லி இலை போட்டுக்கலாங்க. இருச்சுங்க. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். நான் இப்ப 4 பேத்துக்கு ஒரு 6 தக்காளி போட்டு கட் பண்ணி போட்டு செய்யறனுங்க. உங்களுக்கு வந்து கம்மியா வேணும்னா இன்னும் 2 தக்காளி கம்மியா போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வதக்குனா தான் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். நீங்க எப்ப என்ன செஞ்சாலும் சரி தக்காளி போட்டதையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அப்பதான் தக்காளி வந்து நல்லா வதங்கும், சீக்கிரம் வதங்கிக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலக்கிக்குங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு சரியா இருக்குதுங்க. உப்பு பத்தலைன்னா நீங்க போட்டுக்குங்க. இப்போ குக்கர் மூடியே வெயிட் போட்டு குக்கர் மூடி போட்டுருவாங்க. குக்கர் மூடி போட்டாச்சுங்க. 3 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிருச்சுங்க. இப்ப நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்குது தக்காளி சாதம். நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.